யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். பப்பாளிக்காய் இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ எனக்கு எல்லோரும் எத்தனை வயசில் இருக்கிறவாள் பண்ணுவேள், கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். எப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆனால் எனக்கு நேற்றுக்கு கிடச்சது இந்த மாதிரி செங்காயாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இது ரெட்டாக இருக்க வழியே எப்படி டைட்டாக இருக்க பாருங்க, நல்லா அமுத்துறேன், டைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த செங்காயாக பப்பாளிக்காய் கிடச்சிது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்ன மாதிரி கொஞ்சம் அசட்டு திதிப்பு பிடிச்ச வாழ்க்கை இந்த செங்காயாக இருக்கிற பப்பாளிக்காய் ஒரு சின்ன மைல்டு ஸ்வீட்டோடு இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2 வேரியேஷனில் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோம். ஒன்று பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். ஒன்று சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்ற சப்ஜி மாதிரி பண்ண போகிறோம். ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது ஒன்று ஃபுல்லாக எங்களுக்கு கூட்டுக்கு செலவழியாது. அதனால் பாதி இப்படி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணுறதுல நோ ஆனியன் நோ கார்லிக், ஆனால் சப்ஜி மாதிரி பண்ணுறதுல ஆனியன் டொமேட்டோ யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், ஒரே ஒரு மிளகாவத்தல் வச்சுருக்கேன். பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதோடு கூட நல்லா தேங்காய், ஜீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி இதில் விட்டுட்டோன்னா அது பொரிச்ச கூட்டு மாதிரி. பொரிச்ச கூட்டு எதில் பண்ணலாம் அப்படின்னா இதிலெல்லாமும் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தேங்காய் ஒரேடியாக அவ்வளோலாம் வைக்காதீங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் வச்சேன்னா போகிறோம். அதாவது 4லேருந்து 5 ஸ்பூன் டீஸ்பூனால், இந்த மாதிரி ஸ்பூனால் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் வச்சேன்னா போகிறோம். அதுக்கு மேலே நிச்சயமாக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கூட்டு அப்படியே குழன்னு ஆகிடும். அப்புறமா இதை வறுத்துட்டோம், இதை எடுத்துக்கலாம். பச்சையாக சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். வேக வச்ச பயத்தம்பருப்பு ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன். ஒரு 1/2 அந்த மாதிரி கூட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 அது சப்ஜிக்குன்னு வச்சுருக்கேன். இது கட் பண்ணேன்னா உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு குட்டியாக மணியாக விதையெல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது சப்ஜி பண்ணேன்னா அவ்வளோ நல்லது, அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதுன்னு இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விட்டுடலாம். அப்புறம் கடைசியாக இதோடு கூட தேங்காயோடு சேர்த்து அரைச்சி விட்டு தாளித்து கொட்டினோன்னா இந்த கூட்டு ரெடி. ஸோ இது வேகட்டும், இது பார்க்கலாம். சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது இதே பப்பாளிக்காயை வச்சு சப்ஜி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் இதை ஃபஸ்ட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா உங்களுக்கே தெரியும், இது ரோஸ்டான இதில் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலே அப்படியே நீங்கள் சப்ஜி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சா மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியறதா டிஃப்ரெண்ட்டாக மாதிரி பொரிஞ்சா மாதிரி ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது ஆனால் பொரியறதுக்கு. ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது அவசியம் பொரிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சப்ஜிக்கு பொரிச்சேன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் அப்படியே போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம். அது கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், அவ்வளோதான்.
எண்ணெய் ஜாஸ்தி இருக்குன்னு தோணினா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதான் எண்ணெய் வச்சுருக்கேன். முன்னாடி விட்டதில் பாதி எடுத்துட்டோம். அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், பெரிய வெங்காயமாக ஒன்று பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி. ஒரு கலருக்கோசரம் உங்களுக்கு, இதில் காரம் இருக்காது. ரெண்டு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணது இதில் போட்டுடுறேன். கொஞ்சமாக உப்பு போடுறேன், இது வதங்கிறதுக்கோசரம். இதில் பொரிச்ச இந்த பப்பாளிக்காயும் இதில் போட்டுடலாம். காய் வேகிறதுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருங்கோ. நல்லா வறுத்துட்டு தான் போட்டிருக்கோங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வெந்துடும், ஒன்றும் பெரிய இது இருக்காது. இதில் காய்க்கெல்லாமும் சேர்த்து உப்பு, ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக விடுங்க. நல்லா வெந்துடும். நல்லா காயெல்லாமும் வெந்து நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வரும். இன்ஃபேக்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இது பண்ணோம், 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் எடுத்துகிட்டேன் வறுத்துட்டு. இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். நம்ம பப்பாளிக்காய் பற்றிலாம் நல்ல அழகாக வெந்துடுத்து. இதில் இந்த அரைச்ச இந்த மிளகு, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல், தேங்காய், சீரகம் இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இதில் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி விட்டதோடலாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போகிறோம். கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு மட்டும் தாளித்து கொட்டினோன்னா இந்த கூட்டு ரெடி. நான் எப்பயுமே பைத்தம்பருப்பு தான் எடுத்துப்பேன் பொரிச்ச கூட்டுனா. உங்களுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போடலாம். ஸோ பப்பாளிக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுது. அடுப்பை அணைச்சிக்கிறேன். தாளித்து கொட்டினா கூட்டு ரெடி. ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன், ஒரே ஒரு மிளகா வத்தல் போடுறேன். ஸோ பப்பாளிக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. இது நல்லா, இதுவும் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது பப்பாளிக்காயெல்லாம். ஸோ அடுத்தாப்பில் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுத்து. சப்ஜியும் நல்லா வெந்துடுத்து. ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி கொத்தமல்லி, கசூரி மேத்தி ஒரு சின்ன டீஸ்பூன். பப்பாளிக்காயில் ஒரு பொரிச்ச குழம்பு, அது நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோ அப்படி பண்ணியிருக்கோம். இது பப்பாளிக்காயில் ஒரு சப்ஜி, இதுவுமே ரெடி ஆகிடுது. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹோப் இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.